வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி ஒரு புது டிஷ்ஷு, அதாவது இப்போ மேங்கோ சீசன் இருக்குது இல்லையா, அதனால் ரா மேங்கோ ஜூஸ் பண்ணி வைக்கலாம். இது சூடாகவும் குடிக்கலாம், நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு குடிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப அழகாக இருக்கும். இது என்னோடய அண்ணா எனக்கு சொல்லி கொடுத்தார். நான் அதை அப்படியே பண்ணி வீட்டில் எல்லா கெஸ்ட்டுக்கும் இன்றைக்கி நான் கொடுத்தேன். எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாங்க. அநேகமாக அவங்களாம் அவங்க வீட்டில் செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மேங்கோ ஜூஸ் செய்கிறதுக்கு நான் கொஞ்சம் காவெட்டாக ரொம்ப பழுக்காத மாங்காய் தோல் சீவி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய மாங்காயோட பல்பெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சிட்டிகை உப்பு, ஒரே ஒரு மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் புதினா இலைகள் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்சியில் நல்லா கொஞ்சம் தண்ணி கூட விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு கப்பு வெல்லம் எடுத்து கொஞ்சமாக தண்ணியில் பாகா காய்ச்ச வேண்டாம், நல்லா கரையணும். அது அவ்வளோதான். கரையிறதுக்கு நான் அடுப்பில் வச்சுருக்கேன். அது அப்படியே வெல்லமெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடட்டும். அதுக்கிடையில் நம்ம மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்ததை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். எடுத்து போட்டுட்டு நல்ல க்ரீனிஷாக எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்க பார்க்குறதுக்கே. அதை போட்டுட்டு ஒரு மிக்சி ஜார் தண்ணியும் விட்டுருக்கேன். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் பார்த்துக்கணும் நம்ம. ஏன்னா இது ரொம்ப தண்ணியாக இருந்தால் டேஸ்ட்டு போயிடும் நமக்கு. அதனால் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ கொதிக்க விட்டு பண்ணிக்கலாம். நான் மிக்சி ஜார் இந்த மீடியம் சைஸு ஜார் தான் அதில் அரைச்சேன். அதில் ஒரு வழியாக வந்திருந்தது. இப்போ நான் 2 ஜார்கிட்ட நான் அலம்பி விட்டுருக்கேன். ஏன்னா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தாலே தெரியும், அந்த காரம், உப்பு, அந்த புதினாவோட வாசனை, மாங்காயோட புளிப்பு எல்லாமே இருக்கும். அதோடு நம்ம வெல்லம் சேர்க்க போகிறோம், அது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், அது கட்டி இல்லாமல் நல்லா விஸ்கால் இது பண்ணி விட்டுடுறேன். நான் கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுடுறேன். கரைச்சி விட்ட பிறகு நம்ம அடுப்பில் வச்சு லைட்டாக கொதிக்க விடலாம். நம்ம இப்போ நான் அடுப்பில் விட்டு சிம்மில் தான் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சு நான் கொதிக்க விடுறேன் பாருங்க. நல்லா கொதி வரணும். அது ரொம்ப வேகணுங்கிறது இல்லை, பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதி வரணும். இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் கிளறி கொடுத்துட்டே இருங்க. நல்லா கிளறி கொடுத்துட்டே இருந்துட்டு நல்லா கொதி வரணும். அது கொதி வரும்போதே நமக்கு அந்த வாசனையும் நல்லா தெரியும். அதுக்கப்புறம் நம்ம அந்த வெல்லம் நம்ம பாகா காய்ச்சலை நான் கரைய விட்டுருக்கேன், அவ்வளோதான். அதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா கொதி வந்துட்டதுனால அந்த வெள்ளை பாகையும் அதில் விட்டுட்டு நல்லா கலந்து கொடுக்க போகிறேன். நான் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு கொதி வந்தால் போகிறோம், ரொம்ப கொதிக்க வேண்டாம். ரொம்ப கொதிச்சா ரொம்ப எசன்ஸ் மாதிரி ஆகிடும், அப்புறம் ஜூஸ் மாதிரி குடிக்க முடியாது நம்ம. அதனால் எசன்ஸ் மாதிரி இருந்தால் அப்புறம் நிறையா தண்ணி கலந்து குடிக்கணுங்கிற மாதிரி இருக்கும். இதை அப்படியே நம்ம குடித்தாதான் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சமாக வாசனைக்கு ஏலப்பொடி போட்டிருக்கேன். ஏலப்பொடி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வெல்லத்தை கலந்துடலாம். அதோட வெல்லம் கலந்ததுக்கப்புறம் நமக்கே நல்ல வாசனை ஒன்று வரும். இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்தோம்னா உப்பு ரொம்ப இருக்கக்கூடாது, ஸ்வீட்டும் ரொம்ப இருக்கக்கூடாது. இந்த மாம்பழத்தோட சுவை நிறையா இருக்கணும். ரொம்ப புளிப்பு மாங்காய் எடுக்காதீங்க, அது அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்காது. இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுத்து. எனக்கு ஒரு 2 லிட்டர் கிட்ட கிடச்சிருக்கு. இப்போ நான் கெஸ்ட்டுக்கெல்லாம் சூடாகவும் கொடுக்கலாம், நீங்கள் உடனே கொடுக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு வச்சு கொடுக்கலாம். நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் இப்போ கொடுக்க போகிறேன். இப்போ கிளாஸ்லலாம் ஊற்றிட்டு எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன், சர்வ் பண்ண போகிறேன். எனக்கு ஒரு 5 கிளாஸ் கிடச்சிருக்கு. இதை தவிர இன்னும் 3 கிளாஸ் இருக்குது. இப்போ கெஸ்ட்டுக்கெல்லாம் கொடுக்க போகிறேன். அவங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் செஞ்சு அசத்துங்க வியூவர்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.